So Rico, warm-ups ரொம்ப முக்கியமா? Very important. Warm-ups very important. So warm-up பண்ணாம exercise ஆரம்பிச்சா என்ன ஆகும்? Okay, warm-up பண்ணா injury இருக்கும். Injury can feel. நரம்புல வந்து இழுத்துக்கும் warm-up பண்ணாம. So warm-up is very important. So அது செஞ்சு ஆகணும். இப்போ warm-up பண்றது வந்து the 1 hour warm-up inclusive இல்ல exclusive? No, warm-up, training, stretching, again warm-up. Very important. Okay, பாத்துங்க. Okay, warm-up sir. Okay, very simple. Okay, all the way down. கீழே போங்க. 1 2 3 4 5 6. Okay, நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இந்த கால் ஸ்ட்ரெச்சிங் பண்றது. இது வந்து you can feel the legs inside. கால்கிட்ட வார்ம் பண்றல அதே மாதிரி இடுப்பு. Okay. லோ பேக் சொல்லுவாங்க. So you can feel 2 3 4 5 6 7 8 9 10. Okay, இப்போ வந்து சைடுல இந்த இடத்துல குறைக்கிறதுக்கு ஸ்ட்ரெச்சிங் 2 3 4 5 6 7 8 9 10. Change 2 3 4 5 6 7 8 8 9 10. Okay, artery சொல்லுவாங்க இந்த lungs கிட்ட chest along very important. So அது ஸ்ட்ரெச்சிங் பண்றதுக்கு relax 2 3 4 5 6 7 8 9 10. Okay, last ரிலாக்ஸா இருக்கு. last கால் பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ணா உங்க கோர் மசில் வந்து இது எனக்கு ஹெல்ப் தேவை. Thank you. ஸ்ட்ரெச் அதே மாதிரி. ஓகே, கை லேசா ஓமா கைகள் யூஸ் பண்ணிட்டு தென் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, இது வந்து ஓமா ஜஸ்ட் ஓமா தான். இப்போதான் ஆரம்பிக்கிற எக்ஸசைஸ். இனிமே தான் ஆரம்பிக்கும். ஓ, இப்போ பண்ணதுலாம் எக்ஸசைஸ் இல்லையா? வார்மிங் அப். இதுவரைக்கும் இதுதான் எக்ஸசைஸ் நினைச்சிருந்தேன். டெய்லி நானும் 1 hour செய்வேனே. ஓகே ஓகே, ஓடுமா? ஓடணுமா? ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் ஓடணும்? ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்டேடியம் சொல்லி பண்ணா ஒரு 6 ரவுண்ட் ஓடணும். 6 தான். 6 ரவுண்ட் ஓடணும். சரி ரிகோ, அடுத்து என்னது? அடுத்தது வந்து ஓவரால் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அது வந்து மேலால செய்வோம் எக்ஸசைஸ். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2 மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி தர போகிறேன். ஒன்று வந்து ஜிம் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது, வெளியே வந்து நம்ம பார்க்கில் வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ ஜிம்க்கு செய்கிற எக்ஸசைஸ் வேறு, அவுட்டோரில் செய்கிற எக்ஸசைஸ் வேறு. வேறு ஜிம்ல வேணா வெயிட்லாம் இருக்கும் பாருங்க. இங்கே வந்து வெயிட்ல ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஜிம் வந்து 1 வீக் 3 வாட்டி போங்க ட்ரைனிங் பண்ணுங்க 1 hour. வெளியே வந்து 1 வீக் 3 டைம் ஆகும். 3 டைம் or 2 times அந்த கார்டியோ பேசிக்கல் ட்ரைனிங் தென் நார்மல். ஸோ சொல்லி தரேன், நீங்கள் பாருங்க எப்படி. ஓகே, சரியா? கேள் ரெடி. புரியும்? எல்லாம் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஓகே, மைண்டில் இருந்தால் இங்கே உடம்பு முடியும். ஓகே. ஓகே, இது வந்து ஃபிட் பால் சொல்லுவாங்க. ஃபிட் பால் இது வந்து ஸ்ட்ரெச்சிங் ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு நான் செய்கிறேன், நீங்கள் பாருங்க. ஓகே ஓகே, இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஃபீல் பண்ண உங்களுக்கு இந்த வயிறு. ஓகே, அப்படி டைட்டன் பிடிக்கணும் வயிற்றை. யூ கேன் ஃபீல் அவங்க ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வாங்க. இன்னும் ஸோ இது செய்கிறதுனால இந்த ஸ்டமக் மசில் டைட்டன் ஆகுமா? ஓகே, ஸ்டமக் மசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுல. ஸோ யூ கேன் ஃபீல் த ஸ்டமக் மசில் கண்ட்ரோல் பண்ணுறது. இன்னொரு திங் வந்து லேட்ஸ் இருக்குல்ல, அது வந்து இங்கே ஃபீல் பண்ணும், டைட் பண்ணும். ஸோ யூ கேன் சி நீங்கள் வந்து லைக் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி மைண்ட் செட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல், இல்லைனா நீங்கள் வந்து அப்படியே உருவாடு தான். ஸோ நீங்கள் பேலன்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து மைண்ட் செட் போயிட்டு வரீங்களே. ஓகே, யூ கேன் ஃபீல். ஸோ பேலன்சிங் இஸ் வெரி குட். ஸோ ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஃபோக்கஸாக இருக்கணும். நீங்கள் ஃபோக்கஸ் இல்லைனா நீங்கள் வந்து யூ கேன் ஃபீல் ஃபால் பண்ணுவீங்க. ஏனிக்கோ இந்த எக்ஸசைஸ் செஞ்சக்க 6 பேக்ஸ் வந்துருமா? ரொம்ப வேலை இருக்குது. சாப்பாடு வைக்கணும். சாப்பாடு குறைக்கணுங்கிற சாப்பாடு வைக்கணும். 1 pack 6 pack பார்க்கறேன். ஆனால் மைண்டில் வந்து இந்த ட்ரீம் இருந்துச்சுன்னா, கோல் இருந்துச்சுன்னா யூ கேன் ஹேப்பன். ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு வெறி இருக்கணும். கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், முடியணும். ஸோ நெவர் கிவ் அப். ஸோ உன்னால் முடியும் பிரேம், உன்னால் முடியும். என்னால் முடியும்னா உங்களால் முடியும். ரோல். ஓகே, குட். வாங்க திருப்பி. ஓகே, எனக்கு அங்க ஃபீல் பண்ண முடியுது லிசா. ஆமா, பந்துக்கும் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வெல் டன். இப்போ வந்து அடுத்தது வந்து இது வந்து பேசிக் தான். இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இப்போ செஸ் பண்ணலாம். சரி ப்ரோ, புஷ் அப் பண்ணுறோம். இப்போ 2 மாதிரி இருக்குது. ஒன்று வந்து ஆர்மி ஸ்டைலில் வந்து நார்மல் எக்ஸசைஸ். ஆர்மி ஸ்டைல் சொல்லி போனீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, 1 2 ஒரு 20 reps. ஓகே, 20 reps வெரி ஈஸி. நீங்கள் வந்து நார்மலாக செய்யுங்க. நார்மல் தான் இந்த மாதிரி இன்னல் எக்ஸல் 2. ஸோ ஆல் பாடி வெயிட் வந்து உங்கள் செஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் உங்கள் செஸ்ட் வந்து இப்படி விரிகிற மாதிரி இருக்கும். அட் சேம் டைம் ஷோல்டர் வந்து பர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரைசெப் இதோட டூன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 பார்ட் வேலை செய்யுது. ஒன்று வந்து செஸ்ட் வேலை செய்யுது, டோனா அண்ட் ஷோல்டர். ஸோ 3 பார்ட். இது முடிஞ்ச பிறகு ஸ்ட்ரெச்சிங் லுக்கா பண்ணுங்க உடம்பு. வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெச்சிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு எக்ஸசைஸ் ஒரு ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. ஓகே, இருக்குல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் இறங்க. எஸ், குட். அப்
1. Well done. Go. 2. Focus. 3. செய்ய நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் செட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். செகண்ட் செட், தேர்ட் செட் போடுங்க. தேர்ட் செட் அப்படியே பர்ன் பண்ணுவோம் நம்ம. வெரி இம்பார்ட்டன்ட். வெல் டன். ஓகே, ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. இந்த டிப்ஸ்ல வந்து பல மாதிரி எக்சர்சைஸ் செய்யலாம். நான் சொல்லி தரேன். ஓகே. ஓகே, செஸ்ட். ஓகே, முதல்ல செஸ்ட் செஞ்சீங்களே, இப்போ வந்து ஃப்ளை. ஓகே, முன்னுக்கு வந்துட்டு ஃப்ளை. You can feel your arms toning and all the way to the chest toning. பார்க்கலாம். பேலன்ஸ் பண்ணுங்க, மைண்ட் செட் பண்ணுங்க. 1. ஒரு 10 செகண்ட். 1. வெரி குட். சம செகண்ட். 2. You doing very good. 2. இப்போ வந்து இண்டிவிஜுவல் செஞ்சீங்களே, ஸோ அதுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெச்சிங், செஸ்ட் ஸ்ட்ரெச்சிங், நெஞ்சி ஃபீல் பண்ணுங்க. ஒரு few செகண்ட். ஓகே, அதே மாதிரி சேஞ்ச். ஒரு few செகண்ட். Inhale, exhale. Inhale, exhale. இந்த மாதம் எங்கே ஒர்க் பண்ணுறதுன்னா, ஓகே, பேக் டச் பண்ணுங்க. ஓகே, மேலே கேன் ஃபீல் இந்த பேக் மசில் வந்து 3 மாதிரி இருக்கு. ஒன்று வந்து லெக்ஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து பேக் மசில், இன்னொன்று லோ பேக். ஓகே, இப்போ ஒரு சைடு வந்து அப்பர் லெக் பார்த்தீங்களா? இதெல்லாம் பாருங்க என்ன. ஸோ இதெல்லாம் பர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வந்து 30 ரெப்பிடேஷன். ஸோ இதெல்லாம் பர்ன் பண்ணலாம். என்ன கேட்ட கூடவே செய்யலாம். கூட வெல் டன் ட்ரைன். சரி, ஓகே, டைமோ பைசெப் இருக்குல்ல, கட்டிங்கு ஆம் மசில் 2. ஆனால் இது வந்து செய்யும் போது இந்த ஷோல்டர் வந்து முன்னுக்கு போகணும். பாருங்க, செஸ்ட் அப், ஜஸ்ட் நார்மல். ஸ்டமக் டைட்டன் பண்ணு. சம டைட், எவ்ரிதிங் சம டைட்டன். செகண்ட் ட்ரைசெப்ஸ் வாங்க. இதான் ஃபீமேல் வந்து ரொம்ப ரொம்ப ஓடி போடுவாங்க. எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப அந்த மாதிரி இருக்குது, சைடில் இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். ஓகே, சைடில் இருக்கும். பெண்களுக்கு வந்து இந்த இடத்துலையும் இங்கே கீழே லோ பேக், லோ ஆப்ஸ் கீழே. ஸோ இப்போ நம்ம ஃபீவர் எக்ஸசைஸ் பெண்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, ஸோ இது இங்கே ரோப் இல்லைன்னா சேர் வச்சுக்கலாம். சேர் டேபிளில். ஸோ இந்த மாதிரி ஆகும். கை வச்சுட்டு உங்கள் பாடி வெயிட் தான் உங்களுக்கு இது வந்து குறைக்குது மசில். 1, 2, அப்படியே தூங்கணும். இது வந்து மெடிசன் பால் சொல்லுவாங்க. மெடிசன் பால். எஸ் ஹெவியாக இருக்கு. இது வந்து 4 kg. ஸோ இதுக்குள்ள காற்று இல்லை. இது வாட்டர், தண்ணி. தண்ணியா? இது என்னதுன்னா இப்போ வந்து ஓகே, செய்யும் போது ஃபீல் பண்ணோம் சைட்ஸில் வந்து இது வந்து ஒரு 40 reps. நீங்கள் ட்வின் ரேசன் செஞ்சீங்கன்னா ஒரு 100 reps கொண்டு வரும். ஓகே, 3 times. இது பெண்கள் செய்யலாம், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சைட்டில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ண செஞ்ச எக்ஸசைஸு தூள் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெச் இந்த மாதிரி சைடில். ஸோ இதுக்கான ஸ்ட்ரெச் வந்து இந்த மாதிரி செய்யணும். ஓகே, இப்போ வந்து ஆப்ஸ் இதான் இம்பார்ட்டன்ட். Six pack. குறைக்கிறது 6 பேக். ஓகே, இம்பார்ட்டன்ட். இதான் குறைவு பாதி. 1, 2 பாதி தான். பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுது. இந்த மாதிரி போகணும். இங்கே செஞ்சதில் அப்பர் ஆப்ஸ் சொல்லுவாங்க, சைடில் வந்து ஆப்ளிக் சொல்லுவாங்க செஞ்சது. இங்கே தான் வெரி இம்பார்ட்டன்ட். 6 ஆப்ஸ், 4 ஆப்ஸ் இருக்கும், 2 ஆப்ஸ் இருக்கும். 6 ரொம்ப கஷ்டம். இங்கே தான் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து தரையை வச்சுனா இன்னொன்று தோணிக்கு வந்து பேசலாம். ஃபோன் பண்ணுங்க. முட்டி வந்து நெஞ்சுக்கு வரணும். ஓகே, முட்டி நெஞ்சுக்கு. 1, 2, 3. யூ கேன் ஃபீல் சமா. அது எப்படி இருக்கோ சின்ன செய்கிறப்பே நாங்கள் ரொம்ப கஷ்டப்படும். ஈஸியா? சின்ன பையன். எக்ஸ்கியூஸ் மீ, தாங்களுக்கு அனைத்தும் ஈஸி தான். முடியும் இல்லை, முடியும். வாங்க ட்ரை பண்ணுங்க. நீங்கள் இது நான் ட்ரை பண்ண முடியாது. அல்ல நீங்க ட்ரை பண்ணலாம். பெரியவங்க ட்ரை பண்ணுறது. ப்ளீஸ் அவ்வளோ மாட்டேங்கிறீங்களே, என்ன அப்படியே தூக்கி விடுறீங்க. இப்படியா ஃபோன் பண்ணுங்க. ஜஸ்ட் பிரிங் யூர் ஹிப் ஸ்விட்ச். 1, இறங்க போங்க. போங்க 2, 3, 2 லாஸ்ட் ஒன். அவ்வளோதான். ஓகே, ஆரம்பத்தில் வந்து நம்ம வந்து வார்ம் பண்ணோம். வார்ம் பண்ணி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கூல் டவுன் பண்ணுறது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு anyone go to gym or after workout, after முடிஞ்ச பிறகு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சர்ச் பண்ணுங்க. 50 செகண்ட். ஓகே, இங்கேருந்து இங்கே சர்ச். ஓகே, ஹேண்ட்ஸ்விங்
stretch. Important. அதே மாதிரி இந்த காலம் important and stretch. Stretch. Okay. கடைசி. Okay. Inchi. Relax பண்ணிட்டு go back to first one. முதல் தடவை stretch. 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 I feel. Stretch. 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 Stretch.